கற்று நேயர்களுக்கு வணக்கம். சாந்தி பாலசுப்ரமணியன். இன்னும் சுவாரஸ்யமான, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உபயோகமான ஒரு டாப்பிக்கை பற்றி இப்போ பேசுவோம். இப்போ நம்ம லைஃப்பில் வேலைக்கெல்லாம் போயிட்டோம், ரிட்டையர் ஆகிருக்கோம், சும்மா உட்காந்துட்டு இருக்கோம்னு தோணும். சும்மா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருக்கவும் இல்லை. நம்ம இப்போ புதுசாக என்ன கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்ம இத்தனை வருடங்களில் நம்மளுடைய அனுபவங்களில் என்ன கற்றுண்டோமோ அதை மற்றவர்களோடு எப்படி பங்கு கொள்ளலாம், அதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ புதுசாக கற்றுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டு கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ளாட்டில் குடியிருந்தேன், அங்கே ஒரு 80 இயர்ஸ் ப்ளஸ் ஒரு மாமி இருந்தாங்க, ஜானகின்னு. அவங்கள்ட்ட நான் ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம், அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். கற்றுன்ற விஷயம் என்னென்னா, நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் அந்த டிஷர்ட்டெல்லாம் கையை கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்பாஞ்ச் வச்சு டோர்மேட் மாதிரி பண்ணுவேன். ஸோ வாஷபிள் இன் வாஷிங் மிஷின் அப்படின்ட்டு. அதை நான் சொன்ன உடனே, நன்னா இருக்கேடி அப்படின்ட்டு, வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நன்னா இருக்கேடி எப்படி பண்ண அப்படின்ட்டு. அது மாத்திரம் இல்லை, மறுநாளைக்கு மத்தியானம் ஃப்ரீயாக இருந்தாக்கா மாடி ஏறி எப்படி தைக்கிற காட்டு அப்படிம்பாங்க. கற்றுண்டு என்ன ஆகணும்னு இல்லை, அது லைஃப்க்கு ஒரு அழகான பர்பஸை கொடுத்தது அப்படின்ட்டு. அந்த மாமிட்டு நான் இன்னும் என்ன கவனிச்சிருக்கேன்னா, அவங்க 80 வயசுக்கு மேலே புதுசாக ஸ்லோகங்கள்லாம் கற்றுண்டு. அதனால என்ன பலன்கிறது இல்லை, மூளை அலர்ட்டாக இருந்தது, நமக்கு இந்த மறதிங்கிற வியாதி வராது, அலுப்பை பற்றின ஒரு வாழ்க்கையை பற்றின ஒரு சலிப்பை தராதுன்னு. அவங்கள விட 95 வயசு அவங்களுடைய அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எப்போவுமே எதையாவது பற்றி புதுசாக கற்றுக்கிட்டு ஸ்லோகம் பைகாட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு இங்கே 60 வயசுலேயே ஒரு ஸ்லோகம் புதுசாக பைகாட் பண்ணுறதுன்னா சின்ன சலிப்பு இருந்தது. அவங்களெல்லாம் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்லணும். எங்களுக்கு இந்த கொரோனா பீரியடில் நம்ம எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கும் ஒரு சலிப்பு இருக்கத்தான் இருந்தது. நான் அந்த தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்னு ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி இப்போ சில விஷயங்கள் எல்லாம் கற்றுட்டுருந்தேன். அப்போ அதில் இருந்தவங்க அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டாப்பிக்கை புதுசாக தானாக கற்றுட்டு வந்திருப்பாங்க, இல்லை கோர்ஸ் போயிட்டு வந்திருப்பாங்க. அதில் குட்டக்கா மேக்ஸ்ன்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பற்றின, அதாவது 1000 வருடங்களுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் எல்லாம் கூட சரியாக வராத நாட்களில் எப்படி மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ் போட்டாங்கன்னுட்டுன்னு சொன்னால் நம்ம மாட்டேங்க. கற்றுனவங்க எல்லாருமே 60-70 வயசுக்காரங்க தான். வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோமே, என்ன பண்ணுறது தெரியலன்னு. ஆனால் என்ன ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னா, காலம்பரம் 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் ஒருத்தருக்கிட்டே இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணணும், 8 o'clock கிளாஸ் இருக்குல்ல, நான் ஹோம்ஒர்க் பண்ணலை, நீ பண்ணிட்டியா, உனக்கு எப்படி வந்தது ஆன்சர்னு. ஸோ தட் மேக்ஸ் யூ வெரி யங். அப்படியே நம்முடைய மூளைக்கு நல்ல க்ளீன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி விட்ட மாதிரி ஆகும். அவங்களே ஒருத்தங்க கிரந்தம்னு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அப்புறம் நிறைய ஆர்கிடெக்சர் பற்றியெல்லாம் சொல்லி தருவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் படிக்கிறது கோவிலெல்லாம். ஸோ நம்ம அந்த கோவிலுக்கு போனானாக்கா சுவாமி பார்க்குறதோட பக்கத்தில் கல்வெட்டில் என்ன இருக்குது அதை எழுதிக்கிறது என்ன, அந்த விஷயம் என்னென்னு கற்றுக்கிறதுக்கு லைஃப்பில் ஒரு புதுசான சுவாரஸ்யத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ நான் இன்னொன்று ஒன்று சொல்லணும்னா, நான் ஒரு எய்ட் இண்டியான்னு ஒரு ஆர்கனைசேஷனோட ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அது எப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைங்க இங்கே ரூரலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. என்ன டாபிக் அப்படின்னா, சிலது ஸ்பானிஷ், அஸ்ட்ரானமி, வேர்ல்டு கவர்மெண்ட்டு, ட்ராயிங் அப்படின்னு எல்லாம் புதுசாக டாபிக் இருக்கும். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நிறைய கற்றுன்னு இருக்கிறதுக்கு இருக்க மாட்டோம். கிராஜுவேஷன் முடிச்சிருப்போம், உடனே வேலைக்கு போயிருப்போம், அடுத்து குழந்தைங்க, வீடு, நிர்வாகம் அப்படின்னு இருந்திருப்போம். இதெல்லாம் இப்போ நான் என்னுடைய 60-70 வயதுகளில் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரத்துக்காக நான் கற்றுக்கும் போது நானும் ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுறேன் அப்படிங்கிறது எனக்கு தோணும். இது கற்றுக்கொள்வதுடைய சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ். கூட வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க, கிளாஸ்மேட்ஸாக இருந்தவங்கெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம், ஓய்வு பெற்றதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவாக டைம் பொழுது இருக்கிறதுன்னு ஒன்று எல்லாரும் ஸ்லோகம் கற்றுக்க ஆரம்பிச்சுப்பாங்க இல்லையா, அந்த நாராயணியம் அதோடு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, சான்ஸ்கிரிட் கற்றுக்கலாம் அப்படின்னு. சான்ஸ்கிரிட் கற்றுக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன படிக்கிறாங்கங்கிறதுடைய பொருள் போது இன்னுமே அவங்க கற்றுக்கிறது இன்னும் ஆர்வமாக இருக்குது. சில பேர் என்ன லெவலுக்கு பண்ணாங்கன்னா, பிஹெச்டி பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குற, டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு அதை சீரியஸாக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ கற்றுக்கொள்வது உங்களுடைய இளமையை திருப்பி கொண்டு வரும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அதாவது தினம் சாணத்திட்டின கத்தி மாதிரி உங்களுடைய மூளை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். பையன் ஒரு ஸ்டேஜில் கி லெஃப்ட் ஃபார் ஸ்டடீஸ் அப்ராட். அவங்க குழந்தைய விட்டு பிரியற அம்மானா ரொம்ப வருத்தமாகலாம் தோணும் இல்லையா கொஞ்ச நாளைக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் MBA ஜாயின் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா, 6 நாள் வேலைக்கு போயிட்டு 7ஆம் நாள் அங்கே கான்ட்ராக்ட் கிளாஸஸ்ன்னு ஒன்று இருக்கும்.
இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசு ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். நான் அதை கற்றுக்க போகும்போது அந்த சண்டே ஒரு நாள் அங்கே போய் உட்காந்துருக்கும்போது எனக்கு அப்புறம் அந்த பரீட்சையெல்லாம் எழுதும்போதெல்லாம் எனக்கு அப்போ ஒரு 50 வயசு ஆகிடுத்து, குழந்தைங்க இருக்காங்க, ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கா, ஹெல்த் என்ன இருக்குது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே மறந்துவிடும். அந்த காம்பவுண்ட்குள்ளே நுழைஞ்சிட்டு வெளியில் வர வரைக்கும் எனக்கு வயசு 18, எனக்கு மூளை ஒன்று தான் வேலை செய்யும். அது கற்றுக்கிறது மாத்திரம்தான். இன்றைக்கி நான் என்ன புதுசாக கற்றுட்டேன்னு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுடைய எனர்ஜியும் இன்டெலிஜென்ஸும் அப்போ ஃபுல் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது நான் உண்மையாக சொல்கிறேன். ஸோ வயசுக்கும் புதுதாக கற்றுக்கொள்வதற்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ நம்ம வேணால் இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் இன்னொன்று என்ன சொல்ல வருவேன், நீங்கள் கற்றுக்கொள்வது ஒன்று இருக்கு இல்லையா, அதை கற்றுக் கொடுக்கறதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கற்றுக் கொடுக்கறதுல என்ன ஒரு அழகான விஷயம்னா, நான் இப்போ சொல்கிறேன்னே, நான் கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு துணிக்கடையோட ஸ்டாஃபுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் ஒரு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்னான், மேடம் நான் காலேஜ் பாதியில் விட்டுட்டேன் அப்படின்னா, செகண்ட் இயரில் விட்டுட்டேன் அப்படின்னா. ஏன்ப்பா அப்படி பண்ணினேன்னு. சொல்லலைன்னா சொல்லலாம் மேடம், ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு விட்டுன்னு. ஆனால் இப்போ எனக்கு என்ன தோன்றதுன்னா, உங்களை மாதிரி எனக்கு ஒரு டீச்சர் இருந்திருந்தால் நான் அதை டிஸ்கண்டினியூ பண்ணாமல் வந்திருப்பேனோன்னு விட்டு. அந்த ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டுக்கு எத்தனை கோடி ரூபாய் கிடைச்சாலும் நமக்கு அதுக்கு ஈக்குவலண்ட் ஆகாது. ஸோ ஒரு சொல்லி கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ அழகான விஷயம். இப்போ எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க தோட்டம் செடிகள் இதெல்லாம் பற்றின சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. இன்னொருத்தங்க மருந்து விஷயங்கள், இயற்கை வைத்தியம் அதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க கற்றுன்றது இன்னொருத்தருக்கு அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சில பேர் சமையல் குறிப்புகள், அவங்க அந்த 50 வருஷம் என்னெல்லாம் பண்ணினாங்க, ட்ரையல் அண்ட் எரரில் என்னெல்லாம் பண்ணினாங்க, தோத்தாங்க, ஜெயிச்சாங்க, எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ பிரத்தியாருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் அவங்களுடைய குருஸ்தானத்துக்கு போய்டுறீங்க. அது நிஜமாகவே ஒரு அழகான இம்பேக்ட், ஒரு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியது. எத்தனை விதமான மற்ற மெட்டீரியல் பெனிஃபிட்னாலே இதை ஈடுகட்டவே முடியாது. அவ்வளவு அழகான அனுபவம் அது. இன்னொன்று, நம்ம கற்றுக் கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம இம்ப்ரூவ் ஆகிறோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கும் போது நம்ம ஃபுல்லாலாம் அப்படி மாஸ்டர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அப்போ எதிர்க்க இருக்கிறவங்க என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நமக்கு அதை இன்னும் கொஞ்சம் சரியாக கற்றுக்கல பற்றியா, இன்னும் கொஞ்சம் கற்றுன்னு இருக்கலாமோன்னு விட்டுன்னு இதுக்கு நாளைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தானாக அதை கண்டுபிடிக்கிறத விட நம்மளால் இன்னும் கொஞ்சம் அனுபவத்தினால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு தடவை கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஐஐடி பையன் வந்தான். ரொம்ப பயங்கர பிரில்லியன்ட் ஃபெலோ, பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட நான் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும்போது நான் அது வரைக்கும் நினைச்சேன் நான் பெரிய கொம்பு அப்படின்னு விட்டுன்னு. பட் அவன் கேட்ட சில கேள்விக்கெல்லாம் நாளைக்கு நான் பதில் கண்டுபிடிச்சின்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமர் சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்கும்போது, இன்ஃபேக்ட் பை கெட்டிங் மணி, ஆஃப்டர் கெட்டிங் மணி ஐ வாஸ் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். நான் இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சேன் அப்படின்னு எனக்கு சொல்லணும். நம்ம கற்றுக்கொள்வதிலும் கற்றுக் கொடுப்பதிலும்ங்கிற பெனிஃபிட்டில் இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கெல்லாம் 60 தாண்டிட்டோம், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம், லைஃப் எல்லாம் மறந்து போயிருப்போம். ஆனால் நம்ம மறக்க முடியாத சில கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ். அது நிச்சயமாக இதை பற்றின எந்த டிஸ்பியூட்டும் இருக்க முடியாது. நமக்கு இன்னும் 1ஆம் கிளாஸ் டீச்சரோ அவங்களோட நமக்கு நடந்த இன்ட்ராக்ஷனோ கூட நினைவு இருக்கும். ஸோ ஒரு டீச்சருக்கு அவருடைய மாணவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸும் வேல்யூவும் இம்பேக்டும் வேறு யாருக்குமே இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்காகவாவது நீங்கள் கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அது மிக அழகான அனுபவம். தொடர்ந்து இந்த கற்றுக்கொள்வதையும் கற்றுக் கொடுப்பதையும் நம்மளுடைய உடம்பும் மனமும் உற்சாகமாக இருக்கும் வரையிலும் சொல்கிறத விட இருக்கிறதற்காக நம்ம செய்வோம் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதை செய்வோம். அதோடைய பெனிஃபிட்டை நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.